ஹலோ காய்ஸ், ரெடி காசையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் மீனாக்கு நிறைய ஓட் விழ போகுது என்ற சந்தோஷத்தில் மீனா இருக்கிறாங்க. அதே மாதிரி சிந்தாமணியும் எனக்கு தான் நிறைய ஓட் விழ போகுது என்ற மாதிரி சிந்தாமணியுமே இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. யாராவது ஒருத்தவங்க தான் ஜெயிப்பாங்க. சிந்தாமணியை பொறுத்தவரையில் தான் ஜெயிப்பேன்ன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. மீனாவை பொறுத்த வரைக்கும் நான் தானே நேர்மையான வழியில் எலெக்ஷனில் கேட்டிருக்கிறேன், அதனால் நான் தான் வின் பண்ணுவேன் என்ற மாதிரி நினச்சிட்ருக்குறாங்க. இப்போ மீனாக்கு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரியே சிந்தாமணி ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. என்ன, இந்த மீனா என்னை விட ரொம்பவே ஏழை. அது மட்டும் இல்லை, அவங்க இந்த பூ வியாபாரத்தை பற்றி என்ன அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களா, இந்த பூ வியாபாரத்தை எப்படியெல்லாம் ஏமாற்றி நான் அதில் சம்பாதிக்கிறது என்றது எனக்கு தான் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷனில் என்னால் வின் பண்ண முடியாதா என்ன? இந்த மீனா என்னை தப்பு கணக்கு போட்டு வச்சிருக்கிறா. யாரோட மோதிட்டேன் என்று அவள் ஒவ்வொரு முறையும் அழுதுகிட்டே இருக்கணும் எலெக்ஷன் நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவளாக விரும்பி கூட எலெக்ஷனுக்கு வர நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இவளுக்கு ஏதாவது பாடம் புகட்டணுமென்று நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த அடியாட்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, அது சரி மீனா என்ன பண்ணிகிட்ருக்கிறா என்ற மாதிரி கேட்குறாங்க. அவள் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், இலவசமாக எல்லாருக்குமே டியூஷன் சொல்லி கொடுக்க போகிறாளாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவுக்கு தான் டியூஷன் சொல்லி கொடுக்கவே தெரியாதே. அப்படின்னு சொன்னால் யாரோ ஒருத்தங்க இதில் சப்போர்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. அவங்க யாருன்றதை முதல்ல எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அரைஞ்சிட்டாங்க. இது முத்துவோட தங்கச்சி தான் இதை பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க ஒரு நாள் காரில் போய்கிட்டு இருக்கும்போது அவங்கள கடத்திட்டு போகிறாங்க. யார் நீங்கள் கேட்கும்போது அதெல்லாம் சொல்ல வேண்டியவங்க சொல்லுவாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க, யாரப்பா இது, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, என்ன எதுக்கு கடத்துகிறாங்க என்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இப்படி யோசித்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொன்னனே, எலெக்ஷன் நடக்க போதே, ஒருவேளை அந்த எலெக்ஷனில் மீனாக்கு எதிராக நிற்கிறவங்க தான் என்ன இந்த மாதிரி கடத்திட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லது போனால் ரோகிணி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் ரோகிணி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன்னு சொன்னால், மனோஜை நான் கல்யாணம் பண்ண போகிறது இல்லை. அப்படி என்று சொன்னால் என்னை கடத்த சொல்லி சொன்ன ஒரே ஆள் அந்த சிந்தாமணியாக தான் இருக்கும். அண்டுட்டு இவங்க கடத்துகிறாங்கன்ட்டு பயம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் காரில் சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி கடத்திட்டு போகிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், என்னம்மா உன்னை கடத்திட்டு போகிறோம்ட்டு கொஞ்சம் கூட உனக்கு பயம் இல்லையா, என்ன சிரிச்சுட்டே இருக்கிற என்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யார், எதுக்காக கடத்துறீங்க, யார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு பயம் வரப்போகுது என்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னு நினச்ச என்ற மாதிரி கேட்குறாங்க. வேறு யார், அந்த சிந்தாமணி தான். நேரவே மோத தைரியம் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி அடியாட்களை வச்சு கடத்துவாங்க. அல்லது போனால் நேரடியாக தாங்க எலெக்ஷனில் வின் பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சவங்க தான் இப்படி மறைமுகமான காரியங்களை பண்ணுவாங்க. அதனால் அவங்க தான் இதை பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட என்ன பேச்சு, பேச வேண்டியதை அவங்களோடைய பேசுகிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சிந்தாமணிக்கு இந்த விஷயம் தெரியாது. தன்னுடைய பவர் என்னென்னு தெரியாமல் தான் அந்த பொண்ணு விளையாடிட்டுருக்கிறா போல இருக்குது. அதனால் அந்த பொண்ணு நேர வரட்டும் பேசலாம்ன்ற மாதிரி நினச்சிட்ருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது காரில் போய் கொண்டிருக்கும் போதே அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், முத்துக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க. சிந்தாமணின்ற ஆட்கள் தன்னை கடத்துறாங்கன்னு சொல்லி அவங்க தான் எங்கே போய்கொண்டிருக்கிறன்றதை முத்து பார்க்குற மாதிரியும் பண்ணிட்டாங்க. இப்போ முத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மீனா இப்போ எலெக்ஷனை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே போகிறீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. பொறு மீனா பொறு, இப்போ வந்துடுறேன் என்ற மாதிரி சொல்லிட்டு இவங்கண்ட காரை பின்தொடர்ந்து போகிறாங்க. அவங்க தன்னுடைய காரில் போகலை, ஒரு ஆட்டோவில் தான் போகிறாங்க. அதனால் அந்த அடியாட்களுக்கு சந்தேகமே வரலை. இப்போ யாருமே எங்களை பின்தொடர்ந்து வரலையே, பற்றியா நீ வசமாக மாட்டிட்ட எங்களுடைய அக்காட்ட என்ற மாதிரி சொல்கிறாங்க. பொறுங்க, உங்களுடைய அக்கா தான் என்னட்ட வசமாக மாட்டினாங்களா அல்லது நான் மாட்டினேனான்றதை பொறுத்துனதை பார்க்கணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா உன்னை பார்த்தா படித்த பொண்ணு மாதிரி இருக்குது, இப்படி திமிரா பேசுகிற என்ற மாதிரி சொல்கிறாங்க.
என்னங்க திமிரா பேசினா வந்து தப்பான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் கராத்தே எல்லாம் பழகி இருக்கிறேன். எனக்கு வந்து அடியாட்கள் யாரும் தேவையில்லை. எனக்கு யாராக வந்து அடிக்க வந்தால் நானே அடிப்பேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, நீ கராத்தே எல்லாம் பழகி இருக்கிறியா அப்படின்னு சொன்னால் நாங்கள் கடத்த வரும்போது எதுக்கு பேசாமல் இருந்தன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நீங்கள் கடத்தத்தானே வந்தீங்க, ஆனால் சொல்லிவிட்டது வேறு யாரோ இல்லையா? அப்போ அவங்க யாருன்னு நான் தெரிஞ்சு கொள்ளத்தானே வேணும். இந்த மாதிரி எப்போவுமே அவங்க சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? எப்படி எனக்கு சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் அவங்க பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் அவங்க யார், அவங்களோட பவர் என்ன, எதுக்காக அவங்க பண்ணுறாங்க எல்லாம் தெரியணுமென்று சொன்னால் அவங்கள நேராக நான் சந்திக்கணும். அவங்கள பார்த்து பேசணுமெண்டு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால தான் நான் பேசாமல் இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரம்மா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் எங்களோட அக்கா ஒன்றும் சாதாரண ஆளே இல்லை, பெரிய கோடீஸ்வரி. அது மட்டும் இல்லாமல் அவங்கள யாருமே பகைச்சதே இல்லை. நீ எப்படி பகைச்சு அவங்களுக்கு எதிராக வந்து டியூஷன் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, அவங்கள யாருமே பகைச்சதில்லைன்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கு எதிராக தானே மீனா ஒருத்தங்க வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற என்ன கடத்துறதை விட அவங்களே கடத்தி இருக்கலாமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏன் அவங்களே எதுக்கு கடத்துறதண்டா முதல்ல வந்து முத்துகிட்ட வந்து பெர்மிஷன் எடுக்கணுமா? அப்படியா? முத்து இருக்கும்போது வந்து மீனாவை கடத்திட்டு போகலாதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு நீங்கள் என்ன எப்படி கடத்தினீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கே பாரு, நீ முத்துக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்கிற, முத்து யாரோ நீ யாரோ தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், முத்துக்கு வந்து மீனா ஒய்ஃப், எனக்கு வந்து முத்து அண்ணன். அப்படி இருக்கும்போது ஒரு தங்கச்சிக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அண்ணன் பார்த்துட்ருப்பாங்களா? எப்படியும் அந்த இடத்துக்கு வரத்தான் செய்வாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிற இடமே தெரியாது, முதல்ல அக்கான்ற வீடு அங்கே இருக்கண்டே அவனுக்கு தெரியாது என்று சொல்லிட்டு அவங்க சிந்தாமணி வீட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்க காரால் ரங்கும்போது அங்கே முன்னாடி வந்து முத்து நிற்கிறாங்க. என்ன முத்துக்கு அவங்கள்ட வீடே தெரியாதுன்னு சொன்னீங்க, இங்கே நிற்கிறாங்களே என்னுடைய அண்ணன் என்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்கிறாங்க. சொல்லும்போது நீ எங்கே இங்கே வந்த என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, தங்கச்சியை காணையிலேன்னு சொன்னால் அண்ணன் தேடி வரத்தானே செய்வான். அது சரி, நீ யார், என்னுடைய தங்கச்சி எதுக்கு உன்னுடைய காரில் ஏற்றிட்டு வந்தன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்களெல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஓடும்போது வந்து சிந்தாமணி பார்க்குறாங்க. என்ன, எங்களோட கார் வந்து வெளியில் நிற்கிது, ஆனால் வந்து பசங்க யாரையுமே காணலையேன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. என்ன மேடம், எல்லாமே உங்களோட வேலை தானா, எதுக்கு வீட்டில் நின்று பார்க்குறீங்க, கொஞ்சம் வெளியில் வந்து பார்க்கலாமே என்ற மாதிரி வந்து முத்து சொல்கிறாங்க. இவன் எதுக்கு இங்கே வந்தான், அந்த பொண்ணை தானே கடத்திட்டு வர சொன்னேன், என்ன முத்துவை கடத்திட்டு வந்துட்டாங்களோ, முத்துவை கடத்துறது இவ்வளவு சாதாரண விஷயம் இல்லையே என்ற மாதிரி வந்து சிந்தாமணி வெளியில் வராங்க. வரும்போது வந்து முத்துக்கு பின்னாடி நின்று அவங்களோட தங்கச்சி வந்து வராங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எலெக்ஷனை தோக்க போகிறோம்ன்ற பயம் இருந்தால் அதுக்கு நீங்கள் எலெக்ஷன் கேட்காமலே விடலாம், அல்லது போனால் எவ்வளவு தான் ஓட் விழுகுதுன்னு பார்க்கலாம்னு பொறுமையாக இருக்கலாம். அதை விட்டுட்டு மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அது எப்படி இல்லாமல் பண்ணலாம், டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்களா, அவங்ககிட்ட பணம் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையாண்டெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்து பிரயோஜனமும் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா கண்ணு, எலெக்ஷனில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அப்புறமா தெரியும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னை கடத்தின மாதிரி மற்றவங்களை கடத்துகிற வேலையோ அல்லது என்னையே திரும்ப ஒருக்கா கடத்துகிற வேலையோ வச்சுக்கொள்ளாதீங்க. எங்களுக்கு நீங்கள் யார், நீங்கள் என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணுவீங்க எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி வந்து இவங்களை வந்து மிரட்டிட்டு அவங்க வந்து போகிறாங்க. சரி, மிரட்டிட்டு தானே போகிறீங்க, தாராளமாக போங்க, எலெக்ஷனில் வின் பண்ண போகிறது நான் தான் என்ற மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சந்தோஷப்படுறாங்க. எல்லாருக்குமே நிறைய பணம் வந்து சிந்தாமணி கொடுத்துட்றாங்க. சிந்தாமணி கனவு காண்றாங்க, நான் தான் வந்து இந்த எலெக்ஷனில் வின் பண்ண போகிறேன் என்ற மாதிரி வந்து கனவு காண்றாங்க. மீனா வந்து ரொம்பவே சோகமாக வந்து நிற்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. எல்லாருமே பூ தூவி இவங்களை வரவேற்கிறாங்க. மீனாவை யாருமே திரும்பி பார்க்கல. இப்படி ஒரு கற்பனையை வந்து இவங்க பண்ணுறாங்க. ஆனால் வந்து எல்லாருமே ஓட் போட்டது யாருக்குன்னு சொன்னால் மீனாக்கு, சிந்தாமணிக்கு யாருமே போடலை. சிந்தாமணிகிட்ட பணத்தை வாங்கிட்டு நீ இப்படி தான் ஏமாற்றிட்டு இருப்பேன்ட்டு அவங்க போட்டது மீனாக்கு. இவங்க தான் கட்டாயம் ஜெயிப்பேன்னு நினச்சிட்டு
அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து தனக்கு வந்து கொண்டாட்டம் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து விழா எடுக்கிற மாதிரி பெருசாக எல்லாம் வந்து ஆரவாரம் பண்ணிகிட்டே வந்து சிந்தாமணியை எல்லாரும் கூட்டிகிட்டு வராங்க. வரும்போது வந்து மீனா பார்க்குறாங்க, என்ன இது எலெக்ஷனில் வின் பண்ணினா தானே இப்படி வருவாங்க, என்ன எலெக்ஷனில் தோத்தவங்களமா இப்படி பண்ணுவாங்க, என்னங்க தோத்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்களா, நான் இதுவரையும் யாரையும் அப்படி பார்க்கலையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரு மீனா, சிந்தாமணி வின் பண்ணினா மட்டும்தான் இந்த மாதிரி வருவான் இல்லை, தோற்று போனாலும் இப்படி வருவா. ஏனென்று சொன்னால் அவள்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கே, அதனால தான் இப்படி பண்ணுறா போல இருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பூக்காரங்க எல்லாருமே வந்து சிந்தாமணியை பார்த்து கேட்குறாங்க, எதுக்கு உங்களுக்கு பூ தூவி இவ்வளவு பாராட்டெல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, முதல்ல எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் எனக்கு தானே ஓட் பண்ணியிருப்பீங்க, அதனாலே கண்டிப்பாக வந்து நான் தானே ஜெயிச்சிருப்பேன், அதனால தான் என்னுடைய பசங்க எல்லாம் ஆரவாரமாக இப்படி விழா எடுத்துகிட்டு வராங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, எதை வச்சு சொல்கிறீங்க, நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட் பண்ணியிருப்போம்னு சொல்லி. இல்லை, அவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கிறேன் இல்லையா, எல்லாருடைய கஷ்டத்தையுமே போக்கி இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது அந்த நன்றி இல்லாமல் இருக்குமா உங்களுக்கு, கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு ஓட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, நீங்கள் பணம் கொடுத்தீங்களா, எங்கள்கிட்ட இவ்வளோ நாளாக வந்து வட்டிக்கு பணம் வாங்கினீங்களே ஞாபகம் இருக்கா, சொல்லப்போனால் அதெல்லாம் எங்களோட பணம் தான், எங்களை ஏமாற்றி நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை தான் நீங்கள் திரும்ப கொடுத்துருக்குறீங்களே ஒழிய உங்களோட பணம் ஒன்று நீங்கள் கொடுக்கல, சரியா, அதனால் நாங்கள் ஓட் பண்ணது மீனாக்கு தான், உங்களுக்கு இல்லை. இப்போ வின் பண்ணினது மீனா தான், நீங்கள் இல்லை. மீனாக்கு தான் இந்த மாதிரியான பாராட்டெல்லாம் பண்ணணும் வழிய உங்களுக்கு இல்லை. உங்களை போல ஆட்கள் வந்து இந்த மாதிரி சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறதே வந்து எங்களுக்கு ஆபத்து. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓட் பண்ணி உங்களை தலைவராக்குவோமா, இவ்வளவு காலமும் நாங்கள் பண்ண தப்பை இனிமேல் விடுவோமா, என்ன நீங்கள் என்ன மீனா சொல்கிறீங்க, ஒருவேளை நாங்கள் சொல்கிறது இவங்களுக்கு புரியலையோ, நீங்கள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறீங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனா வந்து சிரிக்கிறாங்க. என்ன மீனா சிரிக்கிறீங்க என்ற மாதிரி வந்து கேட்கும்போது இந்த சிரிப்புலேயே அவங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு மீனா வந்து வாங்க போகலான்ட்டு அவங்க மீனா முத்துவோட காரில் ஏறி போகிறாங்க. இதுக்கப்புறமா வந்து சிந்தாமணி என்ன பண்ண போகிறாங்க, மீனா வந்து ஜெயிச்சதை நினச்சி கவலைப்பட போகிறாங்களா, எழுது போனால் அவங்களுக்கு திரும்பவும் ஏதாவது பிரச்சனை கொடுக்க போகிறாங்களா, அவங்களோட சந்தோஷத்தை இல்லாமல் பண்ண போகிறாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதுக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.